இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 42வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. பெத்லகேமில் பிறந்த உலக இரட்சகர். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். எகிப்தில் தானியம் உண்டு என்கிற செய்தி பஞ்ச காலத்தில் துயரத்தோடு இருந்த யாக்கோபுக்கு தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாக இருந்தது போல் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். இந்த பஞ்சம் ஏன் வந்தது என்றும் நாம் யோசிப்போமானால், சகல தேசத்தாரும் யோசேப்பின் நற்குணத்தை அறிவதற்கும் அவனது கனவு நிறைவேறுவதற்கும் யாக்கோபின் குடும்பத்தார் காப்பாற்றப்படுவதற்குமே என்பதை வரப்போகிற நிகழ்வுகளின் வாயிலாக காண முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்னும் புதிய ஏற்பாட்டு வசனம் பழைய ஏற்பாடு யோசேப்பின் வாழ்க்கையில் உண்மையாக்கியது. அவ்வாறே அது யாக்கோபின் வாழ்க்கையிலும் உண்மையாகியது. எவ்வளவு பெரிய ஆபத்துகளும் சிக்கல் நிறைந்த சூழல்களும் ஏற்படினும் தேவன் தமது பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவைகளை காக்க வல்லவராயிருக்கிறார். மேலும் தம்முடைய பிள்ளைகளை மையமாக கொண்டே உலகின் பிற காரியங்களையும் திட்டமிட்டு செய்கிறார் என்பது வியந்து போற்றக்கூடிய செய்தியாகும். நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன என்ற யாக்கோபின் கேள்விக்கு நமக்கு எதிரான சூழ்நிலைகளை நாமவே தீர்த்து கொள்ள முடியாது என்பதே பதில். மனிதரால் நம் குறைவுகளுக்கு நிரந்தரமான தீர்வை தர இயலாது. நம் தேவைக்காக கர்த்தருடைய முகத்தையே நாம் பார்க்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது 16வது சங்கீதம் 8வது வசனத்தில் கூறுகிறான். நாம் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் நல்ல யோசேப்பாகிய கிறிஸ்துவிடம் வர வேண்டும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். உலகம் பஞ்சத்தால் வாடலாம், ஆனால் யோசேப்பிடம் வருவோர் காப்பாற்றப்படுவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அனைவரையும் அவர் அழைக்கிறார். யாக்கோபிடம் பணம், கந்த வர்க்கங்கள், தேன், தெரபிந்து கொட்டைகள் இருந்தன. ஆயினும் அவை உயிர் பழிப்பதற்கு போதுமானவை அல்ல. இந்த உலகில் உள்ள எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு இருக்கலாம், ஆனால் நாம் என்றென்றும் வாழ்வதற்கான ரட்சிப்பை தருகிற ஆற்றல் அவற்றிற்கு கிடையாது. அது ஜீவனுள்ள கிறிஸ்துவிடம் மட்டுமே உள்ளது. நாம் அவரிடம் செல்வதுதான் நாம் பிழைப்பதற்கான ஒரே வழியாகும். நாம் என்றென்றும் பிழைத்திருக்கும்படி கிறிஸ்து பெருமான் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் மனிதனாக வந்து அவதரித்தார். அவரே நம்முடைய இரட்சகர். மேய்ப்பர்கள் அவரை கண்டு கொண்டார்கள். அவரை நம்பி வந்த ஒவ்வொருவரும் வெறுமையாய் திரும்பி சென்றதில்லை. எகிப்தில் தானியம் உண்டென்பதை யோசேப்பிடம் சென்று உணவு பெற்று உயிர் பிழைத்தவர்கள் பிறருக்கு அதை அறிவித்தார்கள். ஆகவே நாமும் நம்முடைய இரட்சகர் தந்த ரட்சிப்பையும் அதனால் பெற்ற திருப்தியையும் பிரசித்தப்படுத்துவது நம்மேல் விழுந்த பொறுப்பாகும். பிதாவே, உம்மிலுள்ள எங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் திருப்தி அடையட்டும். கிறிஸ்துவின் பெயரில் ஆமேன்.